ம். அது சரி இது சொல்றேன். ம். அப்ப அதை பிடிச்சுக்கொண்டா சரி. சரி, நீங்க எதுன்னு சரிஞ்சோ அது அது சரி பிடிக்கும்னா சரி. திருப்பி கையினை பெயரப்படாது. சரியா? உங்களோட ஹோம்ஒர்க் நான் கேட்கல இன்னும். ஏன்னா கிளாஸ்ல ஆயின் ஓதுறமே போயிடும் இப்ப. நிறைய ஆயின் வந்து இதுக்கு பாடத்துல அப்படிதானே? அஹ், ம். உங்களோட ஓது பாப்போம். bismillahirrahmanirrahim. في ம். جيدها حبل من مسد. ம். ரெண்டாவதா? ஓ, ரெண்டாவது. يوم تبلى السرائر. கொஞ்சம் ராவ வெளிப்படுத்தி இந்த மெல்ல மெல்ல போதும். أه. يوم تبلى السرائر. ஈர் ஈர் يوم تبلى السرائر. أه. يوم تبلى السرائر. மூணாவது. يوم يكون الناس كالفراش المبثوث. இதுக்கு வருமா? يوم يكون الناس كالفراش المبثوث. சூஸ் அண்ட் சீன் சவுண்ட் வரப்படாது. அதான் பார்த்தேன் திருப்பி வரும். சீன் சவுண்ட் வராம. يوم يكون الناس كالفراش المبثوث. வருது இஸ் சவுண்ட் இஸ்ஸுண்டே வருது. அப்போ சூஸ் இஸ்ஸுன்னு தான் சவுண்ட் கேட்குது. يوم يكون الناس كالفراش المبثوث. இந்த எழுத்தை உச்சரிக்கிறதுக்கு நாக்கு எங்க வைக்கணும்? அஹ், வாயிற முன் பல்லுக்கு கிட்ட. பல்லுக்கிட்ட வைக்கணுமே. முன்பல்லுக்கிட்ட வச்சா இஸ் இஸ் தான் சவுண்ட் வரும் அப்படித்தானே? இப்ப சாக்கு வந்து சீனுக்கு நார்மலா நாங்க சேண்டு சொல்லுவோம். பிறகு ம். இதுக்கு நான் இப்ப செஞ்சது வந்து சூஸ்ன்னு சொல்றேன். சூஸ். அப்போ சேசனே இது சூஸ். என்ன வித்தியாசம் சேக்கும் சூக்கும்? என்ன வித்தியாசம்? அது சேண்டு வருது சூண்டு வருது அப்படியா? ஒரு எழுத்தா மறக்கிறீங்க பாத்தீங்களா? இப்பதான் ஐனை பத்தி படிச்சு ப்ராக்டிஸ் பண்ணி அனுப்பிக்கிறீங்க, நான் கேட்கல. இப்ப திருப்பி அடுத்த இடத்துல பிரச்சனை. இந்த எழுத்து உச்சரிக்கிற சமயத்துல நாக்கு எங்க ஈக்கணும்? ம், ம்? மேல் முன்னுக்கு மேல் பல்லப்படணும். ஒண்ணுக்கு ஈக்கிற மேல் பல்ல பட்டு கொண்டிக்கணும் அப்படியா? அப்ப சீனுக்கு படப்படாது அப்படியா? அஹ், நீங்க என்ன சொன்னீங்க? சீனுக்கு வேற மாதிரி உச்சரிக்கிறோம், இந்த எழுத்து வேற மாதிரி உச்சரிக்கிறோம்னு சொல்றீங்க அப்படிதானே? ஆ. அப்ப சீனுக்கு நாக்கு எங்க ஈக்கணும், இந்த எழுத்து உச்சரிக்கிறது நாக்கு எங்க ஈக்கணும்? ரெண்டும் ஒரே இடத்துல வச்சு உச்சரிச்சா ஒரே மாதிரி தான் சவுண்ட் வரும். சீச சூசி தான் வரும். சரியா அது? இல்ல. அப்ப எங்க வரணும்? இங்க உச்சரிக்கணும். அஹ், எங்கட முன்னுக்கு எழுத்துற மேலையும் மேல பல்லு கீழே பல்லு நடுவில் இருக்கிற. ம்?
நடுவுல இருக்கிறது எங்களோட மேலே இரும் கீழே இரும் பல்லுற முன்னுக்கு. ம். ரெண்டு பல்லு நடுவில் வைக்கணுமா? வச்சு நாக்கு கடிச்சு ரத்தமாகி கொண்டா சரி எப்படியா? இல்ல அவளை ம். நல்லா ப்ரெஸ் பண்ண வராது சும்மா ம். நார்மலா வச்சுக்கணும். நடுவில் வச்சு சூசு உச்சரிக்கல் முத்து முத்து வராது உச்சரிப்பு நடுவில் வச்சா உச்சரிச்சு பாருங்க பாப்போம். வருதுன்னு பாப்போம் சவுண்ட். சூஸ் சூஸ் உச்சரி போயிடுதா? தூண்டா வருது. தூ 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 அப்படியே வரும். இல்ல ம். நீ இப்போ உச்சரிக்க ஒரு அப்படிதான் வந்துச்சு சவுண்ட். நீங்க ரெண்டு பல்லுக்கும் நடுவில் வச்சு உச்சரிக்கிற நேரத்துல எப்படி வந்துச்சு இது சவுண்ட்? சூஸ் சூ அப்படிதானே? சூஸ் சூ சூ சூஸ் அப் விளங்கல. சூஸ் இஸ்தான கடைசியா சூஸ் சூஸ் அப்படியா? சூஸ் அப்ப அது சீனு நீங்க நடுவில் வைக்கலையே. பல் ரெண்டு நடுவில் நாக்கு வைக்கலையே. நீங்க வச்சா சூஸ்னு வராதே. பல் உள்ளுக்கே வச்சுக்கிறீங்க வாய்க்குள்ள. சூஸ் அப்படியா? சூஸ் ம். தெளிவாக இல்லை எங்கனைக்கு வரும் மனுஷன். நாலாவது பாவம். غبذا إذا صلى திருப்பி ஓதுங்கள். திருப்பி கபுதன் தானே வருது. غبذا إذا صلى லைனை எப்படி உச்சரிக்கணும்? அப்படியா? இல்ல எப்படி வரும் ஐன்? غ ஆ غ இந்த திருப்பி தானே கட்டீங்க பாத்தீங்களா மாட்டினீங்களே. இப்ப கொஞ்சம் முன்னுக்கு சரியா சொன்னீங்க. அதான் கேட்டேன். غ ஏன்டா பிள்ளை. எக அக அது பிள்ளை. நீ அப்படியே சொல்லி தந்த ஏன்ட்டு சொல்லுங்கன்னு சொன்னேன் அப்படியா ரெக்கார்டு கேட்டு. இல்ல அதுதானே. غ ஏன்ட்டு வராது. அக அகண்டு வராது. ஆய ஆய غ ஆய غ அக இல்ல. ஆய அக ஆய அக ஆய அக ஆய ரெண்டு மாதிரி சொல்லுங்க. நான் உங்களோட சொல்லி அனுப்பினேன். ரெண்டு மாதிரி நீ சொல்லி பழகுங்க அப்பதான் உங்களுக்கு غ விழுகும். விளங்குதா? ஐனையும் நீங்க சொன்னீங்க இப்ப கைனுக்கு கைன மாதிரி சொல்ற கைனுக்கு சொல்றேன்னு சொல்லி அந்த மாதிரி ரெண்டையும் சொல்லி பாருங்க. ஆய அ, ஆய அ, ஆய அ. அப்பதான் மாறும். ரெண்டுக்கும் வித்தியாசம் வைக்கணும் அப்படிதானே? நான் ரெண்டையும் அப்படியே சொல்றேன். லாஸ்ட் டைம் கேட்டுச்சான். நீங்க வந்து ஐன சொல்ல சொன்னீங்க. ம். ஐனை மட்டும் சொல்லுங்கன்னு சொன்னேன் அப்படியா? இல்ல ஃபர்ஸ்ட்டுக்கு கைன்னு சொல்லிட்டு அப்புறம் கைன்னு சொல்ல சொன்னேன். ம் சொல்லிப்பா ரெண்டுக்கு வேறுபாடு வர அடிப்பில்ல. கைன் கைன் ம். கைன் கைன் கோயின் கோயின் அப்படியா? கைன் கைன் அந்த ரெண்டு ஒன்று தானே. என்ன வித்தியாசம் மீன் என்னது? இல்ல பெரிய பேர் நீங்க பழகல பேர்.
ஏன் மறந்தீங்க? ஒரு முறை சொல்லிட்டு வந்தா மறந்துடுமா? குறைஞ்சது நீங்க 10,000 தடவை சொல்லிக்கணும், அப்பதான் மறக்காது. 10,000 சொல்லி தடவை மறந்துச்சுன்னா திருப்பி இன்னொரு 10,000 சொல்லணும், அப்பதான் மறக்காது. அஹ், இதுதான் ஆமாண்ணா. எத்தனை முறை சொன்னீங்க வீட்ல? அஹ், 2 வாட்டி? ஒரு வாட்டி? இல்ல. ம். அஹ், இந்த மறந்து. 50, 100, ஆ? 50, 100. 50 நூறா? அஹ், 50 100 சொல்லி 5 நிமிஷத்துல மறந்து போயிட்டு அப்படியா? இல்ல. இப்ப மறந்து இப்ப இப்ப மறக்கல, ஞாபகம் வைக்க அப்படியா? ஞாபகம் இருந்தா கிளாஸ்ல எனக்கு எவ்வளவு நேரம் அந்த வசனத்தை வச்சுக்கொண்டு பிணைஞ்சி 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 கட்டு வெளியே சரியா சொன்னா நான் போய்திருவோம். இப்பலே ஓதத்தால கேட்குற கேள்விக்கு வந்த பதிலும் பில. ரெண்டு மாதிரி ஓதுகொண்டா ரெண்டு மாதிரி ஒரே மாதிரி ஓதி காட்டுறீங்க. இதெல்லாம் உங்களோட பிரச்சனை. நான் என்ன சொன்னேன்? இன்னும் காக்கு சொல்லல. ஆபுதன் கபுதன், ஆபுதன் ஓபுதன், ஆபுதன் ஓபுதன், அந்த ரெண்டையும் ஓதுங்க. ட்ரெயின்ல அங்கதான் நீங்க வித்தியாசத்தை பார்க்கணும். அஹ், அப்படி வேலை கூட போகுது. ஏற்கனவே ஐந்து வயன் பாடம் இருக்குது, அந்த பாடம் கிளியர் ஆகல. அந்த பாடத்துல ஒரு வேலை, புதிய ஒரு வேலை எட்டு ஆகிக்குது. அடுத்த வேலை ரெண்டையும் கேட்பேன் நான் பேர். அஞ்சாவது பாவம். ஐந்தாவது இல்ல. இல்ல. ابتغاء. இல்ல. அபு அலிஃபுக்கு 10வது நிக்குதா? எங்க பார்த்து ஓதுனீங்க? அஹ், அலிஃபுக்கு 10வது நிக்குதா? இல்ல. அபு அப்படியா? இல்ல இபு. இல்ல. இல்ல. அந்த ابتغاء. அந்த க ரெண்டாவது அந்த எழுத்து க அப்படித்தானே? கன்னு தானே ஒரு அப்படியா? غاء. ஆ? க غاء. அதைத்தானே நானும் சொல்றேன். க அப்படியா? இல்ல. எப்படி? இப்ப நீங்க தானே ஓதுனீங்க, நான் ஓதல. غاء. க அப்படியா? பட்டு படாம வரணும். க அப்படியா? غاء. க அப்படித்தானே? غاء. க இப்ப நீங்க சொல்றதை தான் நானும் சொல்றேன். நான் வேற சொல்றேன் அப்படியா? இல்ல. غاء. க அப்படியா? க எத்தனை முறை? غاء. ஆ? غاء. க எத்தனை வடிவத்தில் உச்சரிக்கிறீங்க? மாஷா அல்லாஹ். எனக்கிட்ட ஒரு உச்சரிப்பு தெரியாது, ஒரு உச்சரிப்பு தெரியும். நீங்க உச்சரிச்ச பார்த்தா கிட்டத்தட்ட 10 15 வகையில அந்த எழுத்து உச்சரிக்கலாம் அப்படியா? இந்த எழுத்து நீங்க படிக்கல அப்படியா? எப்படி உச்சரிக்கிறெல்லாம் படிக்கல அப்படியா? படிச்ச. இப்போ நாங்கள் என்ன செய்வோம்? திருப்பி அலிஃபுக்கு தான் போகணும் இப்போ. ஏன்னா பாருங்க, அலிஃபோடு வார ஒரு எழுத்து தான் இந்த எழுத்து. முதலாவது சாப்டர் அது மறந்துட்டு, அதுக்கு பின்னால் இடையில வர இன்னொரு எழுத்து இந்த எழுத்து. இடையில கொஞ்சம் ஒரு 4 5 6 எழுத்துக்கு பின்னால் வர்றது அது மறந்துட்டு, கடைசி கட்டத்தில் வர ஒரு எழுத்து இந்த எழுத்து. மூணு இடத்துலையும் பிழை. ஸ்டார்டிங் பாயிண்ட்லேயும் ஒரு எழுத்து மறந்துட்டு, சென்டரில் ஒரு எழுத்து மறந்துக்குது, எண்டிங்கில் வர எழுத்து ஒன்று மறந்துக்குது. இப்போ என்ன செய்யற சொல்லுங்க பாப்போம். மூணு எழுத்து மறந்துக்குது. அடுத்த பாடத்துக்கு போகல இந்த ரெண்டு எழுத்து மறக்கும், அப்படிதான் விளங்குது. திருப்பி அலிஃப்லேருந்து யா வரைக்கும் அவ்வளோத்தையும் ப்ராக்டிஸ் பண்ண பாகமாக தான் விளங்குது இப்போ. முதலாவது
ஆயின் பாடத்தில் பேத்துட்டு ஒன்று வேலை செஞ்சுக்கிறீங்க, நான் செக் பண்ணி தருவேன். பிள்ளைன்னா திருப்பி செய்யணும். ரெண்டாவது இந்த எழுதுகிற பாடத்தை பார்க்கணும், அதில் உள்ளதை படிக்கணும், பழகணும். அதே மாதிரி ஒரு ஸ்லைட் அனுப்பி ஓதி அனுப்பணும். இந்த எழுத்துக்கு வரணும், இந்த எழுத்தை பற்றி பார்க்கணும், தேடணும். அதுலேயும் ஒரு ஸ்லைட் அனுப்பணும், அதையும் ஓதி அனுப்பணும். 3 வேலை. ஏன் ஒரு வேலை செஞ்சுக்கிறீங்க, அந்த வேலை சரியா போயில நான் செக் பண்ணுவேன். அது பிறகு நான் திருப்பி அனுப்பணும். மற்ற ரெண்டே செய்யணுமா?